என்ற அரக்கன் கொல்லப்பட்டவுடனே அவள் தங்கையான மகிழ்ச்சி என்பவள் ஆத்திரம் கொண்டு தவம் இருந்து என்ன வரம் கேட்கின்றாள் தெரியுமா? கேட்கின்றாள் தனக்கு யாராலும் சாவு வரக்கூடாது, அப்படியே சாவு வர வேண்டும் என்றால் 2 ஆண்டிற்கு பிறக்கும் குழந்தையாலும் அப்படியே ஒரு குழந்தை பிறந்து விட்டாலும் 12 ஆண்டுகள் இந்த பூலகத்தில் வாழ்ந்து பிரம்மச்சாரியாக விரதம் கொண்டு அப்படிப்பட்ட பாலகரை என்னை கொல்ல வேண்டும் என்று வரத்தை வாங்கி கொண்டாள். மகிழ்ச்சி என்ற மகிழ்ச்சியாய் மகிழ்ச்சி என்ற மகிழ்ச்சி என்ற மகிழ்ச்சியாய் மகிழ்ச்சி என்ற அவள் நாடு எடுத்திருந்தாள் மஞ்சமாலா, அவள் நாடு எடுத்திருந்தாள் மஞ்சமாலா, மஞ்சமாலா தாயே மஞ்சமாலா. மகிழ்ச்சி என்ற ரூபத்திலே எல்லாம் தவப்பிடிப்பு உலகமே தன் கையில் இருக்கின்ற ஆணவத்துடன் அங்கே இருக்கின்ற எம்பெருமான் பங்குனி மாதத்திலும் உச்சிர நட்சத்திரத்திலும் பம்பா நதிக்கரையிலே அவதரித்து 12 ஆண்டுகளும் பூர்வத்திலும் பந்தவ நாட்டிலும் ராஜசேகர பாண்டியாக வளர்க்கப்பட்டு தாயின் தலைவலியின்றி துளிப்பாட வேண்டும் என்று அங்கு காரணம் சென்றார். அங்கு ஐயனிடத்திலே போர் புரிந்தால் ஐயனோட இடத்துல அல்லேதரிக்கலையும் அருமையான போர் நடந்து அந்த போரிலே மகிழ்ச்சி என்பவள் அடுக்கிலே விழுகிறார். அவளோட சடலம் அந்த அழுத நதிக்கரையில விழுந்து அந்த அழுத நதியை அழைத்துக் கொண்டது. அவ்வளவு பெரிய உருவம். உடனே நம்ம எம்பன்மாரு எல்லாரும் இங்க வந்து கண்ணியை மறந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கேட்கும் போது நம்ம பகவான் என்ன செய்யறாரு? அவரோட காலால இந்த சடலத்தை தட்டிவிட்டார். ஐயன் பாதம் பட்ட உடனே அந்த சிறுபாலம் அந்த சபதத்தை பட்ட உடனே அழகான பெண்ணாக நீலவதி தேவியாக அங்கே நிற்கின்றார். மகிழ்ச்சியாக தோற்றி ஆண்டு கொண்டிருட்டு சாவமரசனை கிடைத்து நீலவதி தேவியாக இருக்கின்றேன். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயனிடத்திலே தஞ்சம்
கஷ்டப்பட்டு மறு ஊருக்கு எல்லோரும் போக வேண்டும் என்றால் அந்த ஊரிலே தஞ்சம் அடைந்தால்தான் எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள். ஆமா, அப்படி மகிழ்ச்சி வந்து நீலாவை வந்து ஐயனிடத்தில் வந்து தஞ்சம் கேட்கவில்லை. இந்த அருமை காட்டிலே என்னை தனியா விக்கிட்டு போகின்ற நீதான் தஞ்சம் என்று நான் தஞ்சம் அடையவில்லை. தன்னை தாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று மன்றாடி கேட்கின்றார். அதற்கு நம்ம பகவான் என்ன சொல்றாரு? நான் பிரம்மச்சாரிய விரதம் கொண்டு நான் சபரிமலையிலே கூடிக்கொள்ள போகின்றேன். ஆகவே நீ எனது இடது பக்கம் நீராதேவியாக நீ மஞ்சமாத தேவியானா அமர்ந்து கொள்வாள் என்று ஆணையிட்டாள். நான் எப்படி நம்புவது? தங்களுடன் வர முடியாது. தன்னை தாங்கள் நீங்கள் இப்போது திருமணம் செய்ய என்று கட்டாயப்படுத்துகிறார். அவருக்கு நம்ம பகவான் என்ன சொல்றாரு? என்றால் ஒரு நாள் மாலை புதிதாக மாணவர்கள் என்னை யார் தரிசிக்க வரவில்லை என்றால் அப்போது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நம்ம பகவான் சொல்றாரு. யார் வரலன்னா கல்யாணம் திருமணமாகும், கன்னிச்சாமி வரலன்னா மஞ்சள் மாதத்தை திருமணம் ஆகும் சொல்றாரு. கன்னிச்சாமி வரல என்றால் நம்ம மஞ்சமாதா நம்ம மகன்கிட்ட கேட்டாரு. புதிதாக ஒருவரை கூறுகின்றாரு. புதிதாக ஒருவரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று கேட்க எருமையில புதிதாக ஒருவரிடம் ஒரு குச்சி ஒன்று கொடுப்பார்கள். அது அப்போது சரங்குட்டி என்ற இடத்துல யார் குத்தினார்களோ அவர்களை கண்டிச்சாமி அதை நீ பார்த்துக் கொள்ளலாம். அப்படி யாரும் வரவில்லை என்றால் உடனே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள என்று நம்ம பகவான் சொல்றாரு. ஐயன் முறைத்த ஒளி அது சரி, நான் எப்போதும் இருந்து பார்த்துக் கொள்ள முடியுமா? புதிதாக வருவர்களே யார் என்று எப்படி காண்பது என்று பார்ப்பது என்று அவன் மன்றாடி கேட்கின்றார். அவருக்கு நம்ம பகவான் என்ன சொல்றாரு? மகர சங்கராந்தி என்றால் தங்களுடன் அமர்ந்து கொள்கிறேன். பஞ்சபாத தேவியாக கன்னிச்சாமி தானே கவனித்துக் கொள்ளலாம், வரவிடாமல் பார்த்துக் கொள்ளாமல் என்று அதோட புதிய மாணவற்ற எல்லோரும் ஒன்றின் ஒன்று உறங்குவார்கள். அல்லது கோவம் வந்து முன்னால் நிற்கும். சிலவர் இப்ப கடத்தி விடலாமா, பிறகு கடத்தி விடலாமா, அப்படியெல்லாம் நம்ம மஞ்சபாதம் வந்து சோதனை கொடுப்போம். இதை நம்ம என்று பார்ப்பது மகர சங்கராந்தி என்று இப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கராந்தி என்று யாரையுமே பவானி வந்து பார்க்க வருவார். ஒரு குச்சி இருந்தாலே திருமணம் ஆகாது. இப்ப எவ்வளவு குச்சி அல்லலாம், கோடிக்கு கோடி மேல் குச்சி அல்லலாம். இதை பார்த்த உடனே நம்ம மஞ்சமாதாவோட என்னாச்சு தேங்கி இருந்தா என்ன
எந்த சோதனையும் கொடுக்காமல் அவர்களை கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்தோலை கருமணி இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு காலமெல்லாம் கன்னியாக இருந்தும் பக்தர்களுக்கு நல்லாசை புரிந்து எல்லோரும் வாழ வைத்து கன்னிச்சாமிகளுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுக்காமல் நம்ம மஞ்சமாக காலமெல்லாம் எப்படி இருக்காங்க காலமெல்லாம் கன்னியாக